ஆக போகுது. என் மரண கணக்க வெற்றிகரமா ஆரம்பிக்க போறேன். புதையல் தெரியா? இரு. கண்ணா, 2 லட்டு தின்ன ஆசையாவா? எங்க இருக்கும்? எங்க தேடினாலும் கிடைக்கலையே. ஓ, நான் மெசேஜ் அனுப்புனதை எனக்கே திருப்பியா? அப்போ ரொமான்ஸ் மோட்ல இருக்கீங்க. இவ்வளவு பெரிய இடத்துல எங்க போய் தேடுறது? அர்ஜுன் எங்க போனாரு? மிஸ் ஆயிட்டாரே. என்ன இதுன்னு கேக்குறதுக்குள்ள மிஸ் ஆயிட்டாரே. அப்ப பார்த்து கோல்டு காயின். இப்ப மிஸ் பண்ணிடவே கூடாது. காஞ்சனா, மரண கணக்கு 2 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எங்க இருக்கா? யாராலையும் காப்பாத்த முடியாது. உன் உயிரை எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு உயிரை எடுக்க வேண்டி இருக்குது. அதை எடுத்துட்டு ஓங்கிட்ட வரேன். யாராவது காப்பாத்துங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. யாராவது காப்பாத்துங்க. இங்க எங்கேயாவது இருக்குமா? எங்க இருக்கும்? லெஃப்ட்ல போய் ரைட்ல போணுமா? சூப்பர். இங்க தானே போட்டிருக்கு. லைட்டுக்கு அருகில் வரணுமா? எங்க லைட்டு? அதோ இருக்கு. லைட்டு கிட்ட வந்தாச்சே. ஒண்ணுமே இல்ல. எஸ். முதல்ல மீனாட்சி கிட்ட சொல்லணும். உங்களுக்கு அது புதையல் கிடைச்சதா? எனக்கு கிடைக்கல பேபி. உனக்கும் கிடைச்சிருக்காது. கரெக்ட்டா? இல்ல மாமா. இல்லையா? உனக்கும் கிடைக்கல. உனக்கும் கிடைக்கலனா அப்ப யாரு கிடைச்சிருக்கோம்? எனக்கு தெரியும். என் தம்பி ஆனந்துக்கு தான் கிடைச்சிருக்கும். எப்படி தம்பி அவளை கரெக்டா சொல்றீங்க? எனக்கு அப்புறம் அவன் தானே டேலண்டட். ரொம்ப தம்பியை பத்தி பெருமையா பீத்திக்காதீங்க. என் தம்பி தானே. உத்தமன் உங்க ஃபிகர். என்ன எல்லாரும் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? gift எடுத்தாச்சா இல்லையா? டைம் முடிய போகுது. சீக்கிரம் கண்டுபிடிங்க. உத்தமன் எங்க போறீங்க? இல்ல அவங்க சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னாங்கல்ல. பின்னாடியே போய் அட்ரஸ் எங்கன்னு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தேன். இப்படியே சொல்லுங்க. உங்களுக்கு அட்ரஸே கிடைக்காது. அண்ணா gift கிடைச்சிருச்சுனே. உத்தமன் சொன்னல அவனுக்கு கிடைச்சிருச்சு. சூப்பர்டா சூப்பர்டா. அண்ணா gift கிடைச்சிருச்சுனே. உங்க அண்ணன் முதல்லயே சொன்னாரு தம்பி என்ன மாதிரியே டேலண்ட் அப்படின்னு.
மாமா சூப்பர் மாமா. டேய் ஆனந்த் எப்படா எடுத்த? அது அங்கங்க நான் தேடி அலைஞ்சிட்டே இருந்தேனா, ஆ. அப்போ வந்து சில இடத்துல எல்லாம் ஹிண்ட் கிடைச்சதா, அதுலயே டைரக்ஷன்லாம் இருந்துச்சு. அப்போ சேர் கிட்ட ஒரு மெமோ கார்டு மாதிரி கிடைச்சதா, அதுல வந்து டைரக்ஷன்லாம் போட்டுருந்துச்சு. அதுல லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட்னு போயிட்டே இருந்துச்சு. அதுல ஒரு இடத்துல லைட்டுக்கு பின்னாடி இருக்கும்னு இருந்துச்சுனே, அதுக்கு பின்னாடி போய் பார்த்தா இந்த கிஃப்ட் இருந்துச்சுனே. சூப்பர்டா, proud of you. டேய் போய் மீனாட்சி காமி போ. ஓகேண்ணே வரேன். மீனாட்சி மீனாட்சி இங்க பாரு, கிஃப்ட் எடுத்துட்டு வந்துட்டேன். மீனாட்சி எங்க போயிருப்பா? சரி இன்னும் வரல போல, நம்ம ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வருவோம். என்ன ஏதோ சவுண்ட் கேக்குது? நட்சத்திரா நட்சத்திரா என்ன காப்பாத்து. நட்சத்திரா என்ன காப்பாத்து. நட்சத்திரா இங்க. மீனாட்சி நட்சத்திரா நட்சத்திரா மீனாட்சி. இனியா அந்த கோல்டு காயின் எங்க? மரணம் உன்னை அழைக்குது, எந்திரிச்சு வா. எங்க வச்சிருக்க? திருப்பி காட்டு. பேராசையின் விளைவு மரணம். பேராசைக்கு ஆசைப்பட்டு தானே அந்த காயினை எடுத்த. அதுக்கான விலை உன் உயிர் தான். அதை கொடுத்துட்டு நீ சந்தோஷமாயிரு. வா, எந்திரிச்சு வா. ஏய் இனியா, பேசிக்கிட்டே இருக்க, காதுல வாங்காம இருக்க. ஏய் எங்க போற? நான் இனியா இல்ல, காஞ்சனா. என்ன போக விடு. என்ன காஞ்சனா பாட்டி வாய்ஸ்ல பேசுறா? நான் உன்னை விட மாட்டேன். நான் உன்னை போக விட மாட்டேன். என்ன விட போறியா இல்லையா? நான் உன்னை விட மாட்டேன். விடுறான்னு சொல்றேன்ல. ஏய் இனியா, ஏய் வா வா வா. இனியா, இனியா. வேகமா ஓடுங்க. சீக்கிரம் வாங்க. ஆ. போ, போய் உன் உயிரை மாச்சுக்கோ. போ போ போ. போ, போய் சாவு. குதி. உன்ன சாவு வந்து கூப்பிடுதே. போ. வாங்க உத்தமன். போ, இனியா வந்து சாவு. இனியா மேடம், இனியா மேடம். மேடம் என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. வேணாம் வேணாம், என்ன விட்டுரு. வேணாம் வேணாம். ஐயோ ஐயோ, என்ன விட்டுரு. ஐயோ எரியுது, என்ன விட்டுரு. இனியா இனியா மேடம், இனியா மேடம். இனியா மேடம் இனியா. மேடம் மேடம். பாரு இனியா. இனியா என்னாச்சு? இனியா என்னாச்சு ஒண்ணு உனக்கு? இல்ல, இனியா, பயப்படாதீங்க கண்ணு தம்பி. வச்சு பாரு. மயக்கம் தான். இனியா என்ன உத்தமன், என்னாச்சு இனியாக்கு? ஒண்ணு இல்ல, சின்ன மயக்கம் தான். என்ன உத்தமன், மயக்கப்பட்டு விழுந்திருக்கா? ஒண்ணு இல்லைன்னு சொல்றீங்க. எல்லாம் டீடைலா நான் உங்களுக்கு சொல்றேன். இனியா, இனியா ஏன் தெரியுமா? கடத்தோற இனியா, இங்க பாரு இனியா. கடத்தோற இனியா, இங்க பாரு. நான் எங்க இருக்கேன்? உனக்கு ஒண்ணு இல்லை இனியா. வா வா, ஏந்திரி. பாத்து இனியா. என்னாச்சு அர்ஜுன்? நான் எங்க இருக்கேன்? இனியா, நீ எதுவும் பயப்படாத. உனக்கு ஒண்ணு இல்லை இனியா. நான் அப்புறம் டீடைலா சொல்றேன். இல்ல அர்ஜுன், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அர்ஜுன். அதெல்லாம் ஒண்ணு இல்லை இனியா, பயப்படாத. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. எங்க இருந்தோ வந்தீங்க, இனியாக்கு வர இந்த ஆபத்தை தடுத்துட்டீங்க. உங்க பேர் என்ன? தம்பி, அது எதுக்கு தேவையில்லாத விஷயம்லாம். ஏதோ உதவி பண்ணாங்க, பாவம் வழிபோக்கர். விட்டுருங்க, நம்ம வேலையை நம்ம பாப்போம். இனியா, ஒண்ணும் இல்ல. அண்ணே அண்ணே, மீனாட்சி எங்க இருக்கான்னு தெரியலண்ணே. மீனாட்சி காணோண்ணே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே,
அந்த கிஃப்ட் எடுக்கிறதுக்காக நானும் மீனாட்சி தான் போனோம். அப்ப அவ தனியா சுத்தி பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனானே. அவ போனவ ஏதோ புதக்குழியில விழுந்துட்டதா சொல்றானே. நட்சத்திரம் தான் அதை பார்த்தாலாமாண்ணே. ஆமா மாமா, நான் தான் பார்த்தேன். நானும் எவ்வளவு காப்பாத்த ட்ரை பண்ணேன். என்னால முடியல மாமா. என்னடா சொல்ற? அது மட்டும் இல்லண்ணே, நான் ரூம்ல இருந்தப்போ பக்கத்துல மீனாட்சியோட உருவத்துல அந்த அந்த காஞ்சனா பாட்டி அவங்க உருவம் தெரிஞ்சதுண்ணே. எனக்கு என்ன நடக்குது என்ன பண்றதுனே தெரியலண்ணே, ஒண்ணுமே புரியலண்ணே. நான் பயத்துல வெளியில வந்தப்பதான் நட்சத்திரா வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னானே. நானும் போய் இவ சொன்ன இடத்துல தேடி பார்த்தேனே. எவ்வளவு தேடியும் காணோண்ணே. டேய், அந்த குழி பக்கத்துல எங்க தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சுண்ணே. அவ இப்ப எங்க இருக்காளோ என்ன ஆச்சுனே தெரியலண்ணே. எப்படியாச்சும் மீனாட்சியை காப்பாத்தணுண்ணே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. ஐயோ, என்ன பண்றது? எனக்கு ஒண்ணுமே புரியலடா ஆனந்த். இங்க இனியாவுக்கு இப்படி ஆயிருக்கு, மீனாட்சியை காணோம். எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியலடா. ஃபர்ஸ்ட் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் தரலாம் வா. மீனாட்சி. அர்ஜுன், மீனாட்சி உனக்கு எதுவும் ஆகலல்ல? நீ ஏதோ புதக்குழியில விழுந்து மூழ்கிட்டேன்னு நட்சத்திரா சொன்னா அது உண்மையா? நீ எப்படி அதுல இருந்து வெளியில வந்த? என்னால நம்பவே முடியல மீனாட்சி. என்ன நடந்ததுன்னு தெளிவா சொல்லு மீனாட்சி. இந்த இடத்த சுத்தி பார்க்க போனேனா அப்போ கண் முழிச்சு பார்த்தப்போ ஒரு சில பேர் அங்க இருந்தாங்க. அவங்க தான் என்ன காப்பாத்துனாங்க. அப்புறம் ரூம் போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு உங்களை தேடி வந்தேன். டேய் ஆனந்த், ஃபர்ஸ்ட் இங்க இருக்க வேண்டாம். முதல்ல இங்க கிளம்பிடலாம் வா. இங்க எதுவுமே சரியில்லை. ஆமாண்ணே. சரி மீனாட்சி வா மீனாட்சி போலாம். எல்லாரும் தனித்தனியா வந்த மாதிரி அம்மா கிட்ட காட்டிக்கணும், சரியா? ஓகேண்ணே. மேடம், இப்பயாவது நீங்க தான் வசுந்தரான்ற உண்மையை சொல்லிடலாம் மேடம். இல்ல உத்தமன், அதெல்லாம் வேணாம். அர்ஜுன் சாருக்காவது சொல்லலாம் மேடம். வேணாம் உத்தமன், அது குழப்பத்தை தான் உருவாக்கும். உத்தமன், இனியாவற முயற்சியை முறியடிக்கணும்னு நினைச்ச. அவ உயிரையும் காப்பாத்திட்ட. அது போதும் உத்தமன். ரிசார்ட்ல இது வரைக்கும் எப்படி இருந்தேனோ நான் அப்படியே இருந்துக்கிறேன். உங்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. சரி சொல்லுங்க. உங்களை பார்க்கும்போது என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் வசுவை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அர்ஜுன் சார், நான் தான் வசுந்தரா. ஆனா உங்ககிட்ட மறைச்சதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வசுவும் உங்களை மாதிரியே தான். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நினைப்பா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பா. குறிப்பா எனக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஓடி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவா. அவளை பத்தி நிறைய சொல்லலாம். ஷீ இஸ் எ ஜெம். இது என்னுடைய சின்ன கிஃப்ட். ப்ளீஸ் எனக்காக இது வாங்கிக்கோங்க. இது ஆக்சுவலா இந்த ரெசார்ட்ல வச்சு இனியாக்கு சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு வாங்கின ரிங்கு. இதை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ். எப்ப வேணாலும் மீட் பண்ணலாம். உத்தமன், உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. சரிங்க தம்பி. அர்ஜுன் வாங்க. அர்ஜுன், என் உட்பி கூப்பிடுறாங்க. Okay. நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. பாய். அர்ஜுன் சார், உங்களுக்கு இந்த கெட்டப் சூப்பரா இருக்கு. தள்ளி நில்லு. படி ஏறி பழனி முருகனை பார்த்துட்டு வந்திருக்கேன். ஓ, மலை ஏறி பழனி முருகனை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. தெரியலையா? பாரு, வேட்டி பட்டை. ஏய், பிரசாதம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறமா கொஞ்சமா வாங்கி சாப்பிடு. ஓகே? பிரசாதம் என்ன, அல்வாவா? அல்வாவா? எனக்கும் கொஞ்சம் கொடுங்க.
என்ன வசு அல்வா கேக்குற? யாராவது ஏமாத்தினாதான் அல்வா குடுக்கறியான்னு கேப்பாங்க. அர்ஜுன் பழனிக்கு போயிட்டு வந்திருக்கான். பஞ்சாமிர்தம் தானே கேட்கணும். ஆமா ஆமா, பஞ்சாமிர்தம் தான் கேட்கணும். நான் தான் தவறுதலா அல்வா கேட்டுட்டேன். அது டங்க ஸ்லிப் ஆயிடுச்சு. என்ன இவ பொடி வச்சு பேசுறா? ஒருவேளை நம்ம பழனிக்கு போலங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாளா? She's a bad girl. கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். இது எப்படி இவ கைக்கு வந்துச்சு? இந்த மோதிரம் நான் வந்து மோதிரம் தான், அதுல என்ன சந்தேகம்? சந்தேகம்லாம் ஒண்ணு இல்ல. அது என்ன அர்ஜுன் சார் இப்படி யோசிக்கிறீங்க? ஒருவேளை பழனி மலை ஏறி இறங்குனதுல ஞானம் ஏதாவது வந்துருச்சா? நோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இங்க பாரு அர்ஜுன். ஆமா, ஆனந்தும் மீனாட்சியும் ரூம்ல இருக்காங்க. அதுக்குள்ள ஆனந்த் வந்துட்டானா? டெடிகேஷன்மா, டெடிகேஷன். போன் தம்பியாச்சே. சரி, முருகனோட பிரசாதத்தை அவங்களுக்கு கொடுப்பா. நீ மலை ஏறி போயிட்டு வந்த நேரம் அந்த முருகனே குழந்தையா வந்து பொறக்கட்டும். மேடம் என்ன சொன்னீங்க? அந்த முருகனே குழந்தையா வந்து பொறக்கட்டும்னு சொன்னேன். அர்ஜுன் சார், மேடம் சொன்னதை கேட்டீங்களா? நமக்கு அந்த முருகரே குழந்தையா வந்து பொறப்பாராம். ஏய் வசு, என்ன வசு சொல்ற நீ? அம்மா தம்பிக்கு சொல்றாங்க. பொதுவா ஒரு வீட்ல தலை புள்ள வேண்டிக்கிட்டா வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே அது பலிக்கும். அதனால உங்களோட வேண்டுதல் ஆனந்துக்கு, உங்களுக்கு, எனக்குன்னு எல்லாருக்கும் அந்த முருகனே வந்து பொறுப்பாருன்னு மேடம் சொல்றாங்க. கரெக்ட் தானே மேடம்? கரெக்டா சொன்ன வசு. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. ஓம் சாந்தியா? அது வந்து ஆசிரமம் போயிட்டு வரலாமா, அதனால ஓம் சாந்தி. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. சாந்தி என்னம்மா அர்ஜுன் வந்த உடனே நீயும் பின்னாடியே வந்துட்ட? சேர்ந்து போனவங்க சேர்ந்து தானே மேடம் வரணும். என்னம்மா சொல்ற? சேர்ந்து போனாங்களா? ஆமா மேடம், ஒரே நாள்ல தானே 2 பேரும் புறப்பட்டாங்க. ஆமாமா. இனியா, ஆசிரமத்துல எல்லாரும் சௌக்கியம் தானே? ஆமா அர்ஜுன், எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. 3 நாள் நல்ல தியானம் பண்ணி ரெஸ்ட் எடுத்தேன். கரெக்ட், உன்னை பார்த்தாலே தெரியுது. உங்களை பார்த்தாலும் நல்லா தெரியுது அர்ஜுன் சார். என்ன தெரியுது என்ன பார்த்தா? மலை ஏறின டயர்ட் தெரியுதுன்னு சொல்ல வந்தேன். முருகா, எனக்கு என்னமோ உங்க 2 பேரையும் பாக்குறப்போ எங்கேயோ போய் படாத பாடுபட்டுட்டு வந்த மாதிரி தெரியுது. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. பழனிக்கு போயிட்டு வந்தத கிண்டல்லாம் பண்ண கூடாது. ஆமாமா, முருகர் கோச்சிப்பாரு. சரி, நீங்க 2 பேரும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சாப்பிட வாங்க. ஓகேமா. அம்மா, நான் போய் ஆனந்துக்கும் மீனாட்சிக்கும் பிரசாதம் தரமா? சரி. எப்போ தப்பிச்சிட்ட முருகா. முதல்ல இந்த பொக்கைய புடிங்க தம்பி. சாப்பிட்டுட்டு இருக்கேன் உத்தமன். ஓ சாரி மறந்துட்டேன். நீங்க பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு தம்பி. அந்த ஆஸ்திரேலியன் கம்பெனி இருக்காங்கல்ல, அவங்க நமக்கு காஸ்மெட்டிக் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இவ்வளவு எதுக்கு, அது ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம ஆபீஸ்க்கே வந்துட்டாங்கன்னா பாத்துக்கங்க. சூப்பர். அர்ஜுன் சார், வாழ்த்துக்கள். தேங்க் யூ. எனக்கு அப்பவே தெரியும் இந்த ஆர்டர் நமக்கு தான் கிடைக்கும்னு. நானும் ஆல்ரெடி இதை எதிர்பார்த்ததுதான் மாமா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க் யூ. ஆனந்த், வாழ்த்துக்கள். தேங்க் யூ மீனாட்சி. அர்ஜுன் தம்பி, நம்மள லான்ச்சிங் பார்ட்னரா ஏத்துக்கிட்டதுனால நமக்கு டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்க தம்பி. அட்வான்ஸ் கொடுத்திருக்காங்களா? சூப்பர் உத்தமன். நல்ல விஷயம் அர்ஜுன். தம்பி, செக்கை யார்கிட்ட கொடுக்க? எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. செக் வசுந்தரா கிட்ட கொடுத்துருங்க உத்தமன். வசு,
செக்க சாமி ரூம்ல கொண்டு போய் வைமா. அத்த, நான் வேணும்னா செக் எடுத்துட்டு போய் சாமி ரூம்ல வைக்கட்டுமா? இல்ல மீனாட்சி, இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக வசு ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கான்னு அர்ஜுன் என்கிட்ட சொன்னான். அதனாலதான் வசு கையில கொடுக்க சொன்னேன். வசு, நீ அந்த செக்க சாமி கிட்ட வச்சுட்டு வாமா. எப்பவுமே வசுக்குன்னு ஒரு கைராசி இருக்கு. ஆமாமா, நீங்க சொல்றது 100% கரெக்ட். உத்தமன், வசு கிட்ட கொடுங்க. இந்தாங்க வசு மேடம். நம்ம கிட்ட கொடுக்க சொல்லாம இவகிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்களே அத்தை. இந்த வீட்டோட மருமக ஏன் கிட்ட கொடுக்காம அவகிட்ட கொடுக்கறாங்களா? சரி தம்பி. மீனாட்சி, நான் சொல்றத கேளு மீனாட்சி. மீனாட்சி, ஏன் இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? முதல்ல பெட்டியை கொடு. தொடாதீங்க. ஆனந்த், என்னப்பா பிரச்சனை? என்னாச்சு? என்ன பிரச்சனைன்னு கேட்காதீங்க. எதுக்காக பிரச்சனைன்னு கேளுங்க. அத்தை, நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு இப்போ நல்லா புரியுது. இந்த வீட்டு மருமகளா எந்த உரிமையும் எனக்கு கொடுக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஒரு விஷயம் பண்ணா அதுல நீங்க தலையிட்டு என்ன டம்மி ஆக்கணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. பெரியவங்க சின்னவங்கள வழி நடத்தணும், வழி மறைக்க கூடாது. சூப்பர் டி சூப்பர். பொளந்து கட்டுறா பாரு. ஆழாக்கு ஒசர இருந்துகிட்டு அடி பின்றாளே. ஏய் மீனாட்சி, அம்மாவே எதிர்த்து பேசுற, வாயை மூடு கொஞ்சம். ஆனந்த், அவளை தடுக்காத. அவ என்ன நினைக்கிறாளோ அத பேசட்டும். நீ கொஞ்சம் பேசாம இரு. அன்னைக்கு வசு குடியிருக்கிற அவுட் ஹவுஸ்க்கு வாடகை கேட்டது குத்தமா? அப்படி கேக்குறதுக்கு எனக்கு உரிமை கிடையாதா? அந்த நியாயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டு என்ன பாராட்டுறத விட்டுட்டு என் மூக்க உடைக்கணுங்கிறதுக்காகவே அவுட் ஹவுஸ் அவ பேர்ல எழுதி வைக்கிறேன். நீங்க இன்னைக்கு என்னடானா நம்ம கம்பெனிக்கு கொடுத்த செக்க இந்த வீட்டோட மருமக ஏன் கிட்ட கொடுக்காம வசு கிட்ட கொடுத்து பூஜை ரூம்ல வைக்க சொல்றீங்க. ஒரு மாமியாரா மருமகளை எங்க விட்டு கொடுக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியல? இங்க பாருங்க, நீங்க வேணும்னா கம்பெனில வேலை பாக்குற ஒருத்திக்கு உரிமை கொடுத்து அழகு பார்க்கலாம். என்னால அதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் ஜேகேஆர் குரூப்ஸ் வீட்டோட மருமக. எனக்குன்னு அந்தஸ்தெல்லாம் இருக்கு. யார் யாரை எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்கதான் வைக்கணும். இனிமே இந்த வீட்ல எனக்கு எந்த மரியாதையும் உரிமையும் இல்லைன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எதுக்கு இனிமே இந்த வீட்ல? வேலைக்காரி முன்னாடிலாம் என்னால அவமானப்பட்டு இருக்க முடியாது. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். நீ நல்லா யோசிச்சுதான் சொல்றியா மீனாட்சி? நான் நல்லா முடிவு எடுத்துட்டு தான் பேசுறேன். நான் இந்த வீட்டை விட்டு போறேன். இத பாரு மீனாட்சி, நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும்னா நான் அதை தடுக்கல. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போனன்னா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள நீ வர முடியாது. நான் வரவும் விட மாட்டேன். ஆமா, அவ ஏதோ கோவத்துலதான் இப்படி பேசுறா. கோவத்துல பேசுறதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு ஆனந்த். இந்த வயசுல இவ்ளோ பேசக்கூடாது. நான் இந்த வீட்டை விட்டு போற மாதிரி சீன் போட்டா எல்லாரும் பயந்துருவாங்கன்னு நினைச்சா இப்ப அது எனக்கே ஆபத்தா முடியுதே. இப்ப என்ன பண்ணலாம்? மீனாட்சி, இப்ப நீ என்ன பண்ண போற? வீட்டை விட்டு வெளியில போக போறியா இல்ல சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு உன் ரூமுக்கு போக போறியா? மீனாட்சி, வேணாம் மீனாட்சி, போகாத ப்ளீஸ். ஆனந்த், புகுந்த வீடுங்கிறது புனிதமான இடம். ஒரு பொண்ணுக்கு கழுத்துல எப்படி தாலி முக்கியமோ அதே மாதிரி புகுந்த வீடு முக்கியம். அதோட முக்கியத்துவத்தை மீனாட்சி புரிஞ்சுக்கல. நீ கெஞ்ச வேண்டாம். நான்
நினைச்சது நடக்கல. அத்தை என்ன விட்டு கொடுக்காம கெஞ்சுவாங்கன்னு நினைச்சா, ஆனா அவங்க வீட்டை விட்டு போனா திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதனால மரியாதையா நாமளே உள்ள போறதா நல்லது. என்னடி நீ அது யூ டர்ன் அடிக்கிறா? வீட்டை விட்டு வெளியே போவான்னு பார்த்தா திரும்ப வீட்டுக்குள்ளேயே போறா. இவ அத்தைய மிரட்டி பாத்திருக்கா. அவங்க மிரட்டினதும் இவ அப்படியே அடங்கிட்டா. மீனாட்சி, ஒரு நிமிஷம் இங்க வாமா. இப்பதாம்மா நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க. நீ எடுத்த இந்த முடிவு உனக்கானது மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்காகவும் தான். இந்த குடும்பத்துல இருந்து யாரும் பிரியக்கூடாது, யாருக்கும் எந்த பிரிவும் வரக்கூடாது. அர்ஜுனும் ஆனந்தும் பிரியக்கூடாது, நீயும் இனியாவும் பிரியக்கூடாது. அதே மாதிரி இந்த குடும்பத்துல இருக்கிற சந்தோஷம், அன்பு எதுவுமே பிரியக்கூடாது. வசந்தராவும் நீயும் எப்பவும் பிரியவே கூடாது. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா அதை என்னால தாங்கிக்கவே முடியாதுமா. நான் உன்கிட்ட பேசினது என்னோட கோவம் இல்ல, அது அன்போட வெளிப்பாடு. அத நீ புரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு முடிவெடுத்த பாரு. அங்க மீனாட்சிங்கிற தனி ஒருத்திய விட உன்னோட குடும்ப கௌரவம் நிக்குதுமா. நான் ஒரு நல்ல குடும்பத்துல இருந்து தான் பொண்ணு எடுத்திருக்கேன். சரி, பெட்டி எடுத்துட்டு உள்ள போ. ஷோ, என்னடி நச்சோ? என்ன 5 லட்சம் ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு? யாரு போட்டிருப்பா? நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸுங்களுக்கு எல்லாம் சர்ப்ரைஸா அலவன்ஸ் ஏதாவது போடுறாங்களா? இல்ல, நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் ஐடியா கொடுத்ததுனால உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் போட்டாங்கல்ல, அதே மாதிரி இந்த கம்பெனிக்காக சின்சியரா உழைக்கிற எனக்கு 1 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்களா? என்னது, உங்க அக்கவுண்ட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் வந்திருக்கா? என்ன மேடம் இவ்ளோ ஷாக்கா கேக்குறீங்க? என் அக்கவுண்ட்டுக்கும் 5 lakhs கிரெடிட் ஆயிருக்கு, உங்களுக்கும் 1 lakh கிரெடிட் ஆயிருக்கு. இப்போ கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்து பணம் கிரெடிட் ஆயிருந்தா கம்பெனி பேர் வந்திருக்கும். இது ஏதோ அன்னோன் அக்கவுண்ட்ல இருந்து வந்திருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? கம்பெனில இருந்து வரலையா? அப்ப யார் போட்டிருப்பா? அதான் யார் நம்ம அக்கவுண்ட்ல பணம் போட்டிருப்பா, எதுக்கு போட்டிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். மேடம் அதெல்லாம் எதுக்கு மேடம்? இந்த விஷயத்துல நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாம் பாத்துட்டு இருக்க கூடாது. குடுக்கறதையும் கூரை பிச்சுட்டு குடுக்குதுன்னு வாங்கிட்டு சைலண்டா இருந்துடணும். புரியாம பேசாதீங்க உத்தமன். மேடம் மறுபடியும் 1 லட்சம். எனக்கும் 3 லட்சம். ஐயோ கலக்கல் மேடம், சூப்பர். அப்போ என்ன கலக்கல்? உத்தமன், ஓவரா கனவு காணாதீங்க. சமயத்துல தப்பா சில பேர் கிரெடிட் பண்ணிடுவாங்க, அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா டெபிட் ஆயிடும். காக்கா வடைய தூக்கிட்டு போன மாதிரி பட்டுன்னு எல்லாமே போயிடும். அதோட யாரு அக்கவுண்ட்ல இருந்து பணம் போடுறது, இதெல்லாம் சும்மா விடக்கூடாது உத்தமன். இதெல்லாம் சட்டப்படி தப்பு. உடனே இத நம்ம பேங்கோட கவனத்துக்கு கொண்டு போகணும். என்ன மேடம் இது, சின்ன குழந்தைக்கு ஐஸ்கிரீம் கொடுத்து ஏமாத்துற மாதிரி சொல்றீங்களே. இத பாருங்க உத்தமன், அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்தா அமைதியா வேடிக்கை பார்க்க கூடாது. அது சட்டத்துக்கு முரண்பாடான வழியில வந்திருந்தா அவங்க செய்யற சட்ட விரோதமான காரியத்துக்கு நாமளும் உடந்தை ஆயிடுவோம். அதனால உடனே நான் பேங்குக்கு போன் போட்டு விசாரிக்க போறேன். மறுபடியுமா? யாரு அக்கவுண்ட்ல பணம் போட்டதுன்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கா?
குழப்பம் தீரணும்னா 2 பேரும் ஆபீஸை விட்டு வெளியே வாங்க. வெளியே கிரே கலர் கார் ஒன்று இருக்கும், அதுல ஏறுங்க. எங்களோட அக்கவுண்ட்ல பணம் போட்டது நீங்க தானா? ஆமா, நாங்க தான் பணம் போட்டோம். தெரியாதவங்க அக்கவுண்ட்ல பணம் போடுறதும் எடுக்கிறதும் சட்டப்படி தப்பு. அது தெரியுமா உங்களுக்கு? அதை சொல்றதுக்கு தான் உங்களை இங்க வர வச்சிருக்கோம். நாங்க உங்க சேர்மன் அர்ஜுன் சாரை மீட் பண்ணணும். அவரை மீட் பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி தரணும். அதுக்கும் அக்கவுண்ட்ல பணம் போடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கான சர்வீஸ் சார்ஜ் தான் அந்த பணம். அர்ஜுன் சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக எதுக்கு நாங்க இங்க? எங்களுக்கு எதுக்கு சர்வீஸ் சார்ஜ் வேற போடுறீங்க? நீங்க நேரடியாவே கம்பெனி பிஆர்ஓவை பாத்துருக்கலாம்ல, அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்திருப்பாரு. நாங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் மேடம். அர்ஜுன் எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு. உங்க 2 பேரையும் பிடிச்சா காரியம் நடக்கும்னு நாங்க முடிவு பண்ணோம். சாரி சார், நீங்க தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க. அர்ஜுன் சார் ஒருத்தரை சந்திக்க விரும்பலனா, அப்பாயின்மெண்ட் கொடுக்கலனா, அதுக்கு மேல யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த விஷயத்துல எங்களால உங்களுக்கு உதவ முடியாது. சாரி. உங்க நிலைமைய நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் யோசிச்சு பார்க்கணும்? உங்க வீடு அடைகளை மூழ்கிடுச்சு. சொந்த வீடு வாங்கணும்னு உங்க அப்பா துடிக்கிறாரு. அதனால நாங்க கொடுக்கிற பணம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இன்னும் எவ்வளவு வேணாலும் கேளுங்க, நாங்க தர்றோம். நீங்க அதே நேரம் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. இப்ப நாங்க உங்களுக்கு அனுப்பியிருக்கிறது ஒரு சின்ன அன்பளிப்பு, அவ்வளவுதான். அது அன்பளிப்பு இல்ல, தூண்டில். அந்த தூண்டில் முள் வெளியே தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக தான் பணங்கிற புழுவை அதுல மாட்டி அனுப்பி வச்சிருக்கீங்க. அதை நம்பி இந்த வசந்தரா ஏமாற மாட்டா. சாரி. உங்களுக்கு உதவக்கூடிய நிலைமையில நாங்க இப்போ இல்ல. நீங்க அனுப்பின பணம் எங்க பேங்க் மூலமா உங்க அக்கவுண்ட்டுக்கு கண்டிப்பா வந்துரும். நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம். இப்ப வேணா நீங்க கிளம்பலாம். ஆனா உங்களை எப்படி திரும்ப வரவழைக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். முடிஞ்சா அதை செஞ்சு பாருங்க. என்ன மேடம், நம்ம அக்கவுண்ட்ல பணத்தை போட்டு நம்மள வச்சு அர்ஜுன் சாரோட அப்பாயின்மெண்ட் கேக்குறாங்க? யார் இவங்க? தெரியல உத்தமன். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விவகாரம் இருக்கணும். அப்புறம் இந்த விஷயத்தை நீங்க அர்ஜுன் சார் கிட்ட சொல்ல வேண்டாம். டைம் பார்த்து நானே சொல்லிக்கிறேன். சரிங்க மேடம். எப்படியாவது இவர்கிட்ட சொல்லிட வேண்டியதுதான். அர்ஜுன் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆபீஸ்ல சொல்லலாம் தான் இருந்தேன். நீங்க பிஸியாவும் டென்ஷனாவும் இருந்தீங்க. கார்ல வரப்போ சொல்லலான்னு இருந்தேன். போன்லயே பேசிட்டு வந்தீங்களா, அதான் இப்போ. இவ ஒருத்தி புரிஞ்சிக்கவே மாட்டா போல இருக்கு. புதுசா என்ன சொல்ல போறா? பெட்டிக்குள்ள என்ன இருக்கு சொல்லுங்கன்னு சொல்ல போறா. வசு, இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல இருந்து நாளைக்கு ஃபேக்டரிக்கு இன்ஸ்பெக்ஷன் வரதா சொல்லியிருந்தாங்க. அது ஃபேக்டரிக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? அதெல்லாம் அப்பவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் சார். இப்ப நான் பேச வந்து. வசு, ஆடிட்டர் ஷேர் புரோக்கர் மீட்டிங் இருக்குன்னு ஃபோன் பண்ணி சொன்னார்ல, அதுக்கு ஃபர்ஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணு. ஓகே சார், பண்ணிடுறேன். நான் அந்த ஷேர் புரோக்கரோட டீடைல்ஸ் எல்லாமே உத்தமன் கிட்ட இருக்கு, கேட்டு வாங்கிக்கோ. ஓகே சார், நான் வாங்கிடுறேன். அப்புறம் அர்ஜுன் சார், நான் சொல்றது கொஞ்சம் விடு வசு. உனக்கு அழுக்கவே அழுக்காதா? இப்ப என்னதான் சொல்ல வர? அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு காட்டுங்கன்னு சொல்ல வர, அதானே? வசு, நல்லா கேட்டுக்கோ. எத்தனை தடவை எங்க வச்சு எப்படி கேட்டாலுமே அதை நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். அர்ஜுன் சார், அது இல்ல சார். அண்ணா, உனக்கு ஒரு நல்ல செய்தினா. சொல்லு மீனாட்சி, கேட்கறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கான கடமைய இன்னைக்கு நான் ஆரம்பிச்சிட்டேன். என்னமா சொல்ற?
இந்த குடும்பத்துல விரிசலை உண்டாக்கி இந்த குடும்பத்தை உடைச்சு ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிச்சு இவங்க பிசினஸ் எல்லாத்தையுமே நாம கைப்பற்றணும்னு அடிக்கடி சொல்லுவேன்லனா அதை நிறைவேற்றுறதுக்கான முதல் ஸ்டெப்ப நான் வெற்றிகரமா எடுத்து வச்சிட்டேன். என்னது வீடெல்லாம் திறந்து போட்டு அம்மா எங்க போயிருக்காங்க? எங்க போனாங்கன்னே தெரியலையே. எங்க போனாலும் சொல்லிட்டு தானே போவாங்க. ஒருவேளை என் போனுக்கு மெசேஜ் பண்ணிருப்பாங்களோ? என்னது அன்னோன் நம்பர்ல இருந்து வீடியோ கால் வருது. என்ன வசுந்தரா, இந்நேரம் நீ உன் வீட்டுக்கு போயிருப்ப. அங்க உன்னோட அப்பா அம்மா இருந்திருக்க மாட்டாங்க. என்ன அவங்கள காணோன்னு குழம்பி போய் தேடுறியா? அந்த குழப்பத்தை அதிர்ச்சியாக்குறது தான் இந்த வீடியோ கால். ஏய், என்ன சொல்றீங்க? என் அப்பா அம்மா எங்க? என்ன பண்ணீங்க அவங்கள? அவங்கள நாங்க கிட்னாப் பண்ணிட்டோம். என்னது கிட்னாப் பண்ணிட்டீங்களா? ஆமா, புரியலையா? கடத்திட்டோம். உனக்கு நாங்க தூண்டில் போட்டு பார்த்தோம், நீ சிக்க மாட்டேன்னு சொல்லிட்ட. அதான் இப்ப வலை போட்டு உன் அப்பாவையும் அம்மாவையும் புடிச்சிருக்கோம். ஏய், நீ சொல்றது நிஜமா? ஏய், இது பாரு, அவங்கள விட்டுரு, இல்லன்னா நான் போலீஸ் கிட்ட போயிடுவேன். போ, தாராளமா போ. நீ போலீஸுக்கு போனா உங்க அப்பா அம்மா பரலோகத்துக்கு போயிருவாங்க. ஏய், என்ன மிரட்டி பாக்குறீங்களா? உங்களால அவங்கள ஒண்ணும் பண்ணிட முடியாது. சும்மா போய் சொல்லாதீங்க. என்ன உனக்கு நம்பிக்கை இல்லையா? இப்பவே உன் அப்பாவையும் அம்மாவையும் காட்டுறோம், நீயே அவங்க கிட்ட பேசு. தெரியுதா? அம்மா, அப்பா, என் அம்மா அப்பாவை என்னடா பண்ணீங்க? பாத்தியா உன் அப்பா அம்மாவ? போன்ல உங்க பொண்ணுதான் பேசுறா. ரொம்ப துள்ளுறா. நீங்க 2 பேரும் அவளுக்கு புத்தி சொல்லுங்க. வசு, அம்மா பேசுற வசு. இவங்க யாருன்னு தெரியல வசு. உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீ ஹாஸ்பிடல்ல இருக்கேன்னு போய் சொல்லி எங்களை கடத்திட்டாங்க வசு. அம்மா, வசு, என்னம்மா இது? இவங்களுக்கும் உனக்கும் என்னம்மா பிரச்சனை? ஏன் எங்களை இங்க கடத்தி கொண்டு வந்திருக்காங்க? எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா, அப்பா, நீங்க பயப்படாதீங்க. உங்களை நான் காப்பாத்துறேன். இப்பவே போலீஸ்ல சொல்லி காப்பாத்துறேன். என்ன போலீஸ் கிட்ட போறியா? போலீஸ் கிட்ட இல்ல, யாருகிட்ட போனாலும் ஒன்னும் நடக்காது. ஆனா ஒண்ணு நடக்கும். உன் அப்பாவும் அம்மாவும் குணமா தான் கிடைப்பாங்க. உனக்கு அது ஓகேன்னா சொல்லு. ஐயோ, வேணாம் ப்ளீஸ். அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணிடாதீங்க. இந்த போலீஸ் கிட்ட எல்லாம் போல. என் அப்பா அம்மாவை விட்டுருங்க. நீ என்ன கெஞ்சினாலும் விட மாட்டோம். நாங்க கேட்ட மாதிரி அர்ஜுன் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்துரு. அடுத்த நிமிஷமே உன் அப்பா அம்மா வீட்டுல இருப்பாங்க. என் பேரண்ட்ஸ கடத்தி வச்சுட்டு என்ன மிரட்டுறீங்களா? இது பாருங்க, இதெல்லாம் நல்லா இல்ல. மிரட்டெல்லாம் இல்ல, நாங்க உனக்கு ஆர்டராவே சொல்றோம். நாங்க அர்ஜுனா மீட் பண்ணணும். இப்பவே அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு. அதை விட்டுட்டு இந்த கடத்தல் மேட்டர் அவன்கிட்ட சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். 2 பேரும் பொணமாயிருவாங்க. வேணாம் வேணாம், இப்போ உடனே என்னால அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்க முடியாது. எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க. ஓகே, எடுத்துக்கோ. ஆனா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன்னு நல்ல தகவலா சொல்லு. இந்த பாரு, மறுபடியும் சொல்றோம், இந்த விஷயத்தை போலீஸ் கிட்ட சொன்னாலோ இல்ல அர்ஜுன் கிட்ட சொன்னாலோ நாங்க ஏற்கனவே சொன்னதுதான். நீ உங்க அப்பா அம்மா போட்டோவுக்கு மாலை போட வேண்டி இருக்கும்.